முடிவு பண்ணி இந்த கதைகளை இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா வந்து ராதிகாங்கிற ஒரு கேரக்டரை காணோம். இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க எந்த கேரக்டரும் வேணாம், இருக்கிற கேரக்டர்களை வச்சு இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு கதையை எடுத்து அதோட முடிச்சு விட்றலாம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோபி தேவையில்லாத ஒரு ஆணியாக எல்லாத்தையும் பிள்ளைங்களெலாம் கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் ஒரு வீட்டில் இருக்க வச்சு குடும்பத்தை ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளில கொண்டு போய் பிஜியில் தங்கிக்கலாம், இல்லை தனியாக வீடு எடுத்து தங்கிக்கலாம்னு எதையோ முடிவு பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் இப்போ எழிலையும் செழியனையும் வீட்டுக்கு வர வைக்க இதை கேட்டு ஷாக் ஆகிறது இப்போ பாக்கியா தான். நான் ஒரு காரணத்தோடு தான் அவங்க இடத்துக்கு அனுப்பிவிட்டேன். ஏன்னா உங்கள் அம்மா அந்தளவுக்கு வந்து மூளை இல்லாமல் நடந்துட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா மாதிரி ஒரு வயதான ஒருத்தரை தனியாக கொண்டு போய் எங்கேயும் இருக்க வைக்க முடியாது, நான் தான் பார்த்துக்கிட்டு ஆகணும், நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் வேணானாலும் உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இந்த தேவையில்லாத ஆணி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதை வந்து இப்போ கோவப்படவும் போகிறாங்க. நான் அவன்கிட்ட கேட்டேன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்ட்டு, ஏதோ என் கண்ணில் வந்து சோகத்தை பார்த்தேன், ஒத்துட்டு வரமா புன்னகையை காணான்னு எதோ பேசி வர வச்சிட்டிங்க, இப்போ பாருங்க அப்படின்னும் போது சாப்பிட உட்காரும் பொழுது எப்போ 2வது குழந்தைய பெற்றுக்க போகிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து இதே இல்லாமல் வந்து இவங்க கேட்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்புறம் என்ன மொத்தமாக அவங்க அந்த பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு இங்கே வந்துரு அப்படின்னு செடியன்ட்ட கேட்குறதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடந்து அதில் வாக்குவாதங்கள், பிரச்சனை, மனஸ்தாபங்கள்னு எல்லாம் ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் ஆகாஷும் இனியாவும் ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத செல்வி உணர்ந்துட்டாங்க. ஆனால் பாக்கியா அவள் உணரல, அதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இனியா மேலே இருக்க நம்பிக்கையை விட ஆகாஷ் மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் இப்போ செல்வி கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்க போகுது. ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம வந்து அந்த வீட்டில் ஒர்க் பண்ணுறோம், அவங்க தான் நமக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தால் நாளைக்கு நம்மளை பற்றி ஏதோ வந்து இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைப்பாங்க, பணத்துக்காக பண்ணுறோமோ நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேச்சு நமக்கு வேணாம், நமக்கு தன்மானமோட சுயமரியாதையோட அந்த மாதிரி பேச்சு இல்லாமல் இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து காதலுங்கிறது அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்துலாம் வர்றது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இனியா இன்னுமே வந்து மெச்சூர்லாம் ஆகலைங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. இவர் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, இவங்க படிக்கணுங்கிறதுக்கான ஹெல்ப்பை மட்டும் பண்ணாமல் வந்துரு என்னை பார்க்க வா, உடனே இங்கே வா, அங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவரோட படிப்பையும் கெடுத்துக்கிட்டு தன்னுடைய ஃபியூச்சரையும் சேர்த்து தான் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை என்ன எவ்வளோ நாளைக்கு இழுத்து இப்படி கொண்டு போகிறாங்க, இல்லை ஏதாச்சும் புதுசாக சில வித மாற்றங்கள்லாம் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.